இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கேட்டகரில இருந்தா பார்க்க போறோம். அக்ரிகல்ச்சர் கேர்ல இருந்து என்பிகே அப்படிங்கிற ப்ராடக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். என்பிகே அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாஷ். இது வந்து நம்மளோட விவசாயத்துல வந்து பயன்படுத்துற ஒரு முக்கியமான உரம் அப்படின்னு சொல்லலாம். தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவோம். நைட்ரஜன் வந்து எதுக்காக பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவரத்தோட வளர்ச்சி நல்லா இருக்கிறதுக்கும், இலைகள்லாம் நல்லா செழிப்பா நல்லா ஆரோக்கியமா வளர்றதுக்கும், அந்த இலையோட கலர், அந்த போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ், அதாவது சூரிய ஒளிச்சேர்க்கை வந்து நல்லா நடந்து இலையோட அந்த கலர் வந்துட்டு நல்ல ஒரு பச்சை நிறமா இருக்கிறதுக்கும் வந்துட்டு சப்போர்ட் பண்றதா வந்து நம்மளோட நைட்ரஜன். அடுத்து வந்து பாஸ்பரஸ் ஆகப்பட்டது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த தாவரத்துல இருந்து வரக்கூடிய பழங்கள், பூக்கள் எல்லாமே வந்துட்டு நல்லா ஆரோக்கியமா வளர்றதுக்கும், அதுல வந்து சத்து குறைபாடுனால எதுவும் வந்துட்டு கொட்டி போகாம இருக்கிறதுக்கு பயன்படுத்துறதா வந்துட்டு பாஸ்பரஸ். அடுத்து பொட்டாசியம் பாத்தீங்கன்னா, வேர்கள் நல்லா ஆரோக்கியமா வரதுக்கும், அந்த தாவரத்தோட ஃபுல்லாவே வந்துட்டு எந்த ஒரு நோய் தாக்குதலும் இல்லாம தாவரம் வந்து நல்லா ஆரோக்கியமா வளர்றதுக்கும் சப்போர்ட் பண்றதா வந்துட்டு நம்மளோட பொட்டாசியம். இது பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வந்து விவசாயத்துல வந்து நிறைய கெமிக்கல்ஸ் வந்து பயன்படுது, தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துக்காக. ஆனா அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து இன்ஸ்டன்டா உங்களுக்கு இருக்க மாதிரி இருக்கும். ஆனா நாளடைவுல வந்து உங்களுக்கு மண்ணோட வளம் கெட்டு போயிடும். அப்புறம் பாத்தீங்கன்னா அதனால வந்துட்டு நீங்க பயன்படுத்துறவங்களுக்கும் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வரும். அதாவது பயன்படுத்துற விவசாயிகளுக்கும் வந்துட்டு நிறைய வந்துட்டு உடல்நல குறைவுகள் வரும். அப்புறம் மண்ணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்துட்டு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா நம்ம பயன்படுத்துறதுக்கு இருக்கிறது தான் வந்துட்டு நம்மளோட சர்ஃப்ல வந்துட்டு பயோஃபிட்ல என்பிகே கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஆர்கானிக் பயோ ஃபர்டிலைசர். இது வந்து உங்களுக்கு திரவ வடிவில் இருக்கிறதுனால பயன்படுத்துறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இதோட வந்து திரவ வடிவில் கொடுத்திருக்கிறதுனால தாவரம் வந்து ரொம்ப எளிமையா எடுத்துக்கிறதுக்கும் வந்துட்டு இது சப்போர்ட் ஆகும். அடுத்து இதை நீங்க பயன்படுத்துறதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இன்ஆர்கானிக் கெமிக்கல் ஃபர்டிலைசரை கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து நிறைய உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஏன்னா என்பிகே அப்படிங்கிறது வந்துட்டு தாவரத்தோட எந்த நிலையில வேணா நம்ம கொடுக்கலாம். அதாவது விதை ஊன காலத்துல இருந்து அறுவடை செய்யற காலம் வரை பீரியட்ல வேணாலும் நீங்க என்பிகே கொடுக்கலாம். எதுல கொடுத்தீங்கனாலும் கண்டிப்பா அதோட ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லாவே இருக்காகவும் இது பயன்படுது இல்லைங்களா. வேர் வந்து நல்லா இருக்கிறதுக்கும், தாவரம் நல்ல வளர்ச்சி இருக்கிறதுக்கும், பூக்கள் அப்புறம் பழங்கள் நல்லா டெவலப் ஆகிறதுக்கும், போட்டோசிந்தசிஸ் நல்லா நடக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் இருக்கிறதுனால இதை நீங்க எந்த நிலையில வேணாலும் வந்து கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நைட்ரஜன் பத்தி பார்க்கலாம். நைட்ரஜனுக்கு பதிலா, அதாவது நைட்ரஜனுக்காக நம்ம வந்துட்டு கெமிக்கலை பயன்படுத்துறது எதுன்னு பாத்தீங்கன்னா யூரியா பயன்படுத்திட்டு இருப்போம். டிஏபி அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா கெமிக்கல் நேம்ல. யூரியா வந்துட்டு விவசாயிங்க வந்து ஒரு ஃபர்டிலைசர் உரமாவும் பயன்படுத்துவாங்க காட்டுக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அனிமல்ஸ்க்கு, அதாவது ஆடெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வைக்கிற தீவனத்துல வந்து ஒரு பொருளாவும் வந்துட்டு அதை பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து எதுக்காக வந்து மெயினா வந்து யூஸ் பண்றாங்க யூரியான்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன், அதாவது தாவரத்துக்கு தேவையான நைட்ரஜன் வந்துட்டு கிடைக்கிறதுக்கும், தாவரம் நல்லா வந்து பசுமையா வளர்றதுக்கும், ஆரோக்கியமா இருக்கிறதுக்காகவும் இதை வந்து பயன்படுத்துறாங்க. மெயினா வந்து யூரியா வந்து போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்குது. அந்த யூரியா வந்து எப்படி வந்துட்டு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில எல்லாம் மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருள் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம், ஏற்கனவே விவசாயத்துல வந்து ஒரு பொருளை வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம், அதோட தீமைகள் என்ன, அதை பயன்படுத்துறத வந்துட்டு எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம இன்னொரு நல்ல பொருளுக்கு வந்துட்டு மாறுவோம். அதுக்காக தான் வந்துட்டு நம்ம ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருக்கிற பொருள் என்ன, அதோட சைடு எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கு, அதை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா நம்மளோட வீட்ல இருக்கக்கூடிய என்பிகே பத்தியும் நம்ம பார்க்க போறோம். யூரியா வந்து உங்களுக்கு எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நேச்சுரலான கேஸ், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர், நம்மளோட காத்துல இருக்கக்கூடிய நைட்ரஜன், அடுத்து வந்து தண்ணி, இது மூணையும் வந்து கலந்து ப்ராசஸ் பண்ணி ஒரு டெம்பரேச்சர், அதாவது ஒரு அதிகப்படியான வெப்பநிலை மற்றும் பிரஷர்ல வந்துட்டு வச்சு ப்ராசஸ் பண்ணுவாங்க. பண்ணும்போது உங்களுக்கு வந்து அமோனியாவும் கார்பன் டை ஆக்சைடும் வெளியாகும். அததான் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மோல்டன் யூரியா, அதாவது சாலிட் ஃபார்ம்ல இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு யூரியா வந்து கிடைக்குது. இதுல பத்தி பாத்தீங்கன்னா பேசிக்கா எல்லாமே வந்துட்டு ஒரு கெமிக்கல் பேஸ வச்சு ஒரு செயற்கையா தயாரிக்கக்கூடிய ஒரு உரம் தான் நம்மளோட யூரியா. இதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு நிறைய வந்துட்டு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் இருக்கு. அதாவது
அதாவது இத நீங்க வந்து தாவரத்துக்கு வந்து மண்ல வந்து இப்படி தூவும் போது பாத்தீங்கன்னா உங்களோட கைகளுக்கும் வந்துட்டு நிறைய பாதிப்பு ஏற்படுது. அந்த காத்தை நீங்க சுவாசிக்கும் போது பாத்தீங்கன்னா அதிகப்படியான வந்துட்டு அதாவது ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், கிட்னி டிஸார்டர் வருது, லங் டிஸார்டர், இது எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் வந்து இந்த மாதிரியான கெமிக்கல் காம்பனன்ட்ஸ்னால தான். யூரியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா அஃபெக்ட் பண்ற ஆர்கன்ல எதுன்னு பாத்தீங்கன்னா கண்ணு, நம்மளோட ஸ்கின், அப்புறம் ரெஸ்பிரேட்டரி சுவாசிக்கிற மண்டலத்தையும் வந்துட்டு பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். நம்ம வந்துட்டு அதிகப்படியா வந்துட்டு இந்த யூரியாவோட கான்டாக்ட் நம்ம ஸ்கின் இருக்கும்போது பாத்தீங்கன்னா டெர்மாட்டிட்டிஸ், அதாவது ஸ்கின் சம்பந்தப்பட்ட ஒரு டிசீஸ் வரதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்கு. ஆல்சோ நம்மளோட பிளட்டையும் வந்துட்டு பண்ணக்கூடியதுதான் வந்து இந்த யூரியா. ஸோ இந்த யூரியா பயன்படுத்தின தாவரத்துல இருந்து வரக்கூடிய அந்த காய்கறியோ பழமோ நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பா அதுவும் நம்மள வந்து பாதிக்கும். அதனால வந்துட்டு விவசாயத்துல பயன்படுத்துறதுலயே வந்துட்டு அதிகப்படியா வந்து ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸோ இல்ல வந்துட்டு நிறைய வந்து கெமிக்கலா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த யூரியா, அடுத்து வந்து பொட்டாஷ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு இதை நீங்க பயன்படுத்த மண்ணோட வளம் வந்து கண்டிப்பா வந்து மேம்படாது. நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா உங்க மண்ணோட அந்த அதாவது இயற்கையாவே வந்துட்டு ஒரு ஊட்டச்சத்து இருக்குது. அந்த ஊட்டச்சத்து வந்து நாள்பட உங்களுக்கு வந்து அழிஞ்சிட்டே இருக்கும். இதை தொடர்ந்து நீங்க பயன்படுத்தும் போது உங்க மண் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு விவசாயமே பண்றதுக்கு தகுதி இல்லாத மண்ணாயிடும். ஏன்னா அது மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் சத்தை ஃபுல்லா வந்து இந்த யூரியாவாகப்பட்டது வந்து அழிச்சிரும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா யூரியா வந்து நீங்க வந்துட்டு ஆரம்பத்துல இருந்து நிலத்துல அளவாகப்பட்டது வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் போகும். இப்ப நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அளவு பயன்படுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் அதோட இது வந்து அதிகமா தான் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அதிகமான அளவு நீங்க மண்ணுல போட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களால நீங்க நினைக்கிற ஈல்டை விட கொஞ்சமாவது வந்துட்டு கிட்ட வந்து உங்களுக்கு மகசூல் வந்து கிடைக்கும். அதனால மகசூல் அதிகரிக்கிறதுக்கு நம்ம அதிகப்படியான கெமிக்கல் கொட்டுறதுதான் வந்துட்டு இந்த யூரியா அந்த கான்செப்ட் எல்லாமே. சோ இதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா நம்மளோட பயோஃபிட்ல ஒரு ஆர்கானிக்கான ஒரு ப்ராடக்ட் தான் வந்துட்டு நம்மளோட நைட்ரஜன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா தலைச்சத்து. தாவரத்துக்கு தேவையான தலைச்சத்தை வந்து நம்ம வந்துட்டு இதை வந்து மண் வழியாவும் கொடுக்கலாம் அல்லது இலை வழியாவும் கொடுக்கலாம், ஸ்ப்ரே பண்ணியும் கொடுக்கலாம். ஏன்னா வந்துட்டு தாவரம் வந்து நீங்க மண்ணுல கொடுக்கறத காட்டிலும் வந்துட்டு இலை வழியா ஸ்ப்ரே பண்ணும்போது அதோட இதை வந்து 80% வந்து ப்ராப்பரா வந்து அது எடுத்துக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷனை வந்து அது ஈஸியா வந்து எடுத்துக்கிறதுக்கு சப்போர்ட்டா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு நுண்ணுயிர்கள் தான். நம்மளோட பயோஃபிட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ல இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நுண்ணுயிர்கள் தான். சோ இதுல வந்துட்டு 10⁸ காலனி ஃபார்மிங் யூனிட் பர் ml வந்துட்டு அசிட்டோபாக்டர் ஸ்பீஷிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரு நைட்ரஜன் பிக்சிங் பாக்டீரியா. இது என்ன பண்ணுனா நம்மளோட மண்ணுல வந்துட்டு இயற்கையாவே வந்துட்டு நைட்ரஜன், காத்துல இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து மண் வந்து தக்க வச்சிருக்கும். சோ அந்த நைட்ரஜனை வந்து நைட்ரேட்டா வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு அது சப்போர்ட் பண்ணுது. சோ இந்த பாக்டீரியா எப்படின்னா நைட்ரஜன் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஆர்கானிக் காம்போனன்ட். அதை வந்து நம்ம அப்படியே தாவரத்துக்கு வந்து அது எடுத்துக்காது, அது எடுத்துக்கிறது நல்லதும் கிடையாது. அதை வந்து நம்ம நைட்ரேட்டா, அதாவது ஒரு ஆர்கானிக் காம்போனண்டா கன்வெர்ட் ஆக்கி கொடுக்கறது தான் வந்துட்டு நம்மளோட அசிட்டோபாக்டர் ஸ்பீஷியஸோட வேலை. சோ அதுதான் வந்துட்டு நம்மளோட பயோஃபிட்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். சோ இது எப்படி வந்துட்டு நம்மளோட தாவரத்துக்கு வந்துட்டு பயன்படுது நம்ம கொடுக்கக்கூடிய அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து தாவரத்தோட வளர்ச்சியை வந்து ஒரே இடத்துல வளர்றதுக்கும், பிளான்ட் வந்து நல்லா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்துட்டு அதோட growth அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுது. இப்ப நீங்க வந்து விதை விதைச்சு அது துளிர் விட்டு வெளியில வந்த டைம்ல இருந்தே என் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த கொடுக்கப்பட்ட அந்த ஒரு ஏக்கரா லேண்ட்ல இருக்கக்கூடிய பயிராகப்பட்டது ஒரே சதவீதத்துல வளரும். எந்த வகையான நோய் தாக்குதலும் இல்லாம வளர்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து இலைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த கலரை வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இலைகள் வந்து நிறைய இலைகள் வந்து வரதுக்கும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணும். இது வந்து எப்படி வந்து இலைகளோட கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு இது வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணும். அதாவது சூரிய ஒளி சேர்க்கை, லைட் எனர்ஜி வந்து கெமிக்கல் எனர்ஜியா வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ப்ராசஸுக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணுது. அதனால பாத்தீங்கன்னா உங்களோட இலைகள்லாம் வந்துட்டு ஒரு பழுப்பு நிறமாவும் இல்லாம ரொம்பவும் வந்துட்டு டார்க் பச்சை நிறமாவும் இல்லாம அதாவது இலைகளுக்குன்னு ஒரு பச்சை நிறம் இருக்கு, அந்த வெளிர் பச்சை நிறம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கிரீன் கலர்ல இருக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம ஸ்டிமுலேட் தி பேபி லீஃப்
ஃபர்டிலைஸ், அதாவது இந்த குருத்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒவ்வொரு தாவரத்துல இருந்து குருத்து வந்து வரும் வெளியில, துளிர் விட்டு ஒவ்வொரு growth ஸ்டேஜ்லயும் வரும் இல்லைங்களா. சோ அதுக்கும் இது வந்து நிறைய சப்போர்ட் பண்ணும். பிரான்ச்சஸ் நிறைய வரதுக்கு சப்போர்ட் பண்ணும். சோ வந்து இது வந்து ஒரு யூரியாக்கு சப்ஸ்டியூட்டா நம்ம பயன்படுத்துற ஒரு ஆர்கானிக் ஃபர்டிலைசர் தான் வந்துட்டு நம்மளோட என். இத வந்து நீங்க வேர் வழியா, அதாவது வேர் பகுதிக்கிட்டையும் நீங்க வந்து கொடுக்கலாம், நடைநீர்லயும் கொடுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க ஸ்ப்ரே பண்ணியும் கொடுக்கலாம். ஏன்னா இது வந்துட்டு தாவரத்தோட இலைகளுக்கு தான் வந்துட்டு இதுல நிறைய நியூட்ரிஷன் இருக்கிறதுனால இதை நீங்க வந்து ஸ்ப்ரே பண்ணி கூட கொடுக்கும். பாஸ்பரஸ்க்கு பதிலா நம்மளோட விவசாயத்துல வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற கெமிக்கல் எதுன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் பாஸ்பேட் அப்படிங்கக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் தான் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க விவசாயிங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர்லயே விவசாயத்துக்காக ஃபர்ஸ்ட் கண்டறியப்பட்ட ஒரு கெமிக்கல் ஃபர்டிலைசர் சூப்பர் பாஸ்பேட். சோ இத வந்து எப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் தயாரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா 1840 வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் தயாரிச்சாங்க கெமிக்கல் லேப்ல. இது வந்து எப்படி வந்து தயாரிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா போன் மீல், அதாவது இந்த எலும்புகள்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸும், அப்புறம் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட், இது வந்து ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு ஆசிட். ஸோ இது ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த சூப்பர் பாஸ்பேட்டை வந்து தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. இதை தொடர்ந்து நம்ம நிலத்துல வந்து பயன்படுத்தும் போது நம்ம நிலத்துல இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸே வந்துட்டு அழிஞ்சு போயிடும், சுத்தமா வந்துட்டு அழிஞ்சு போயிடும். நிலமே வந்துட்டு பாத்தீங்கன்னா மண் வந்து மலட்டு தன்மையாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஜென்ரலா நம்ம வந்துட்டு லேப்ல போயிட்டு ஒரு கெமிக்கலை வந்து கையிலத்தோம் அப்படின்னாலே நம்மளோட ஸ்கின்ல இருக்க டிஷ்யூஸை வந்து எந்த அளவுக்கு பாதிக்குது. அதே மாதிரிதான் நம்ம மண்ணும் வந்துட்டு ஒரு உயிர் உள்ளது. அதுல போயிட்டு நம்ம தொடர்ந்து கெமிக்கலை வந்து கொட்டிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா நாளடைவுல வந்துட்டு அதோட அந்த இயற்கை வளத்தன்மை அப்படிங்கிறது சுத்தமா அழிஞ்சிரும். ஸோ இந்த சூப்பர் பாஸ்பேட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்துட்டு இருக்கக்கூடியதுதான் வந்துட்டு நம்மளோட நெட்ஸ் ஆஃப் பயோஃபிட்ல இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் பி. இது என்னன்னு பாத்தீங்கன்னா மணிச்சத்துன்னு சொல்றோம் தமிழ்ல. இது வந்துட்டு தாவரத்தோட வளர்ச்சிக்கும் ஆகட்டும், தாவரம் நல்லா வந்துட்டு ஆரோக்கியமான வேர் இருக்கிறதுக்கு பயன்படுத்துறதா வந்துட்டு பாஸ்பரஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10⁸ காலனி ஃபார்மிங் யூனிட் பர் எம்எல்ல வந்துட்டு உங்களுக்கு பாஸ்போ பாக்டீரியா கொடுத்துருக்காங்க. ஸோ பாஸ்பரஸ்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிர் என்னன்னு பாத்தீங்கன்னா பாஸ்போ பாக்டீரியா. இது வந்து ஒரு சொல்யூபிளைசிங் பாக்டீரியா, அதாவது கரைக்கக்கூடிய தன்மை உள்ள ஒரு பாக்டீரியா. இது வந்து உங்க நிலத்துல இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸை வந்து கரைச்சு நல்ல வேர்களுக்கு வந்துட்டு அதை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு இது வந்து இந்த பாஸ்போ பாக்டீரியாவோட வேலை என்னன்னு பாஸ்பரஸ் நிறைய உங்களோட மண்ணில் வந்து இயற்கையாவே இருக்கும். அதை வந்துட்டு பாஸ்பேட்டா கன்வெர்ட் பண்ணி தரக்கூடியது தான் இதோட வேலை. ஸோ வந்து பாஸ்பரஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஆர்கானிக் காம்பனன்ட். அதை வந்து அப்படியே வந்து வேர்கள் வந்து எடுத்துக்கிறது வந்து நல்லது கிடையாது, தாவரத்துக்கும் அது வளர்ச்சிக்கு வந்து நல்லது இல்லை. அதனால அதை வந்து பாஸ்பேட்டா வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும்போது அது வந்து ஒரு ஆர்கானிக் ஃபர்டிலைசர், தாவரத்தோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அந்த வேலையை தான் வந்து பாஸ்போ பாக்டீரியா வந்து பண்ணுது. ஸோ அதுதான் நம்மளோட பயோஃபிட்ல இருக்கக்கூடிய பீல இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்னு பாஸ்பரஸோட வேலை வந்துட்டு தாவரத்துல இருக்கக்கூடிய பூ பூக்கும் தருவாயில இருக்கக்கூடிய அந்த பூக்களையும் பழங்களையும் வந்துட்டு நல்லா ஆரோக்கியமா கொட்டாம நல்லா பழங்கள் நல்லா பெருசா அதாவது அதோட சைஸ் வந்து நல்லா பெருசாகிறதுக்கும், பூக்கள் நல்லா ஆரோக்கியமா எந்த ஒரு நோய் தாக்குதலும் இல்லாம வர்றதுக்கும் சப்போர்ட் பண்றதா வந்துட்டு இந்த பாஸ்பரஸோட வேலை. சோ இதை வந்து மெயினா வந்துட்டு ஒரு தாவரம் வந்து வளர்ந்து அடுத்து வந்து அதோட ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சோ பூக்களும் பழங்களும் தரக்கூடிய ஸ்டேஜ்ல வந்து நீங்க பீ கொடுக்கும்போது ரொம்பவே வந்துட்டு நல்லா ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியா இருக்கும். வளர்ந்து வர தருவாயில இருந்தே நீங்க கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய பூக்கள் வரும், நிறைய பழங்கள் வரும். தாவரத்தோட வளர்ச்சிக்கும் இது வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம இது வந்து நிறைய ஒயிட் ரூட்ஸ் வந்து டெவலப் பண்ணி கொடுக்கும். நம்மளோட மண்ணுக்கு அடியில இருக்கக்கூடிய வேர்கள்ல வந்துட்டு ஒயிட் ரூட்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நிறைய நல்ல ஒரு ஆரோக்கியமான வேர்கள். அந்த வேர்கள் வந்துட்டு நல்ல ஒரு நியூட்ரிஷனை உறிஞ்சக்கூடிய தன்மை உள்ள வேர்கள். அதனால மண்ணில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷனை வந்து தாவரத்துக்கு நல்லா எடுத்துக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ரூட்ஸ் வந்து நிறைய டெவலப் ஆச்சு அப்படின்னா அந்த தாவரத்தோட வளர்ச்சியும் வந்துட்டு நல்ல ஒரு யூனிஃபார்மா ஹெல்த்தியா இருக்கும். அதுக்காக ஒயிட் ரூட் நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி பாஸ்பரஸ பாஸ்பேட்டா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. இதை வந்து நம்ம இன்ஆர்கானிக்ல வந்து சூப்பர் பாஸ்பேட்டுக்கு பதிலா யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட் தான் வந்துட்டு நம்மளோட பாஸ்பரஸ். ஸோ இவ்வளோ வேலைகள் வந்துட்டு அது பண்ணுது. பாத்தீங்கன்னா வந்துட்டு போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணுது. நம்மளோட பாஸ்பரஸ் பயோஃபிட்ல இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் வந்து போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட்டோட growth வந்துட்டு நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுக்குது. ஜெர்மினேஷன், அதாவது விதைச்ச நாட்கள்ல இருந்து நல்லா வந்து துளிர் விட்டு நல்லா வந்து தாவரம் வந்து முளைச்சு வர்றதுக்கும் அது வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டேஜ்லயுமே வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு
ஹெல்த்தியான growthக்கு வந்து பாஸ்பரஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம விவசாயிங்க வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர்ல வந்து அதிகமா பயன்படுத்திட்டு இருக்கிற பொருள் பாத்தீங்கன்னா ஒயிட் பொட்டாஷ். ஸோ இது வந்து பொட்டாசிய சத்துக்காக பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான். இது எப்படி வந்து பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீகிறிஸ்டலைசேஷன் அண்ட் டிசொல்யூஷன் ப்ராசஸ் மூலியமா இதை வந்து பண்றாங்க. ஸோ இதுவும் வந்துட்டு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஏன்னா இதை வந்துட்டு கையில எல்லாம் தொடும்போதே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கையே வந்து புண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஹீட் ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பொருளை போயிட்டு நீங்க தாவரத்துக்கு அதாவது பிளான்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு உயிரினம். அதை வந்து நம்ம இந்த மாதிரியான பொருட்கள்லாம் போட்டு நம்ம அதோட வளர்ச்சிக்காக பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு மண்ணுக்கும் சரி தாவரத்துக்கும் சரி பயன்படுத்துற விவசாயிகளுக்கும் சரி நிறைய பாதிப்பு ஏற்படுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொட்டாசியம் குளோரைடு இந்த மாதிரியான கெமிக்கல்லாம் வந்து பயன்படுத்தி தான் வந்துட்டு இந்த ஒயிட் பொட்டாஷ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ பொட்டாஷ்ல 2 வகை இருக்கு. ஒயிட் பொட்டாஷ் இருக்கு, ரெட் பொட்டாஷ் இருக்கு. ஸோ நான் இந்த பொட்டாசிய சத்துக்காக வந்துட்டு விவசாயிங்க பயன்படுத்துறது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய ஒயிட் பொட்டாஷ் தான். ஸோ அதுக்கு மாறுதலா வந்துட்டு நம்மளோட நெட்சர்ப்ல கொடுக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா பயோஃபிட்ல இருக்கக்கூடிய பொட்டாஷ் கே. இது வந்து தமிழ்ல வந்துட்டு கே அப்படிங்கறது வந்து சாம்பல் சத்துன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு தாவரம் வந்து எந்த வகையான நோய் தாக்குதலும் இல்லாம நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு ஈல்டும் கொடுக்கக்கூடியதுதான் வந்துட்டு பொட்டாஷ். இதை வந்து நம்ம எல்லா வகையான தாவரத்துக்குமே பயன்படுத்தலாம். எந்த நிலையில நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாலும் கடைசியில வந்துட்டு அந்த தாவரத்தோட ஈல்ட வந்து அதிகரிச்சு கொடுக்கும் பொட்டாஷ். ஏன்னா வந்து தாவரத்துல வந்து ஈல்டு அதாவது ஈல்டு அப்படின்னா கடைசியா எடுக்கக்கூடிய அந்த மகசூல் அது வந்துட்டு எதனால மெயினா வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா நோய் தாக்குதல்னாலையும் நல்ல ஆரோக்கியமான வளர்ச்சி இல்லாத போறதுனாலையும் தான். ஸோ இது ரெண்டத்தையுமே வந்துட்டு தடுத்து ஆரோக்கியமான வளர்ச்சியும் நல்ல ஒரு ஈல்டையும் கொடுக்கக்கூடியதா வந்து பொட்டாஷ். ஸோ இந்த பொட்டாஷ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10⁸ CFU காலனி ஃபார்மிங் யூனிட் பர் ml வந்துட்டு பொட்டாஷ் மொபிலைசிங் பாக்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நுண்ணுயிர். இது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் அதாவது இன்ஆர்கானிக் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பொட்டாசியம் வந்துட்டு பொட்டாஷா ஆர்கானிக் பொட்டாஷா வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்றோம்னா மொபிலைசிங் பாக்டீரியான்னு சொல்றோம். இது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா உங்களோட மண்ணில் வந்துட்டு பொட்டாஷ் வந்து கன்வெர்ட் ஆயிரும். நேச்சுரலா வந்து கன்வெர்ட் ஆயிருது. அது வந்து உங்களோட வேர் பகுதி கிட்ட இல்லாம மண்ணில் வேற எங்கேயாவதோ இருந்துச்சு அப்படின்னா அது உங்க வேர் வந்து அதை வந்து எடுத்துக்க முடியாது, அப்சர்வ் பண்ணி எடுத்துக்க முடியாது. ஸோ அதுக்கும் இந்த நம்மளோட பொட்டாஷ் மொபிலைசிங் பாக்டீரியா எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா பேர்லயே கொடுத்துருக்காங்க. இது வந்து மொபிலைசிங் பாக்டீரியா. அதாவது அதை வந்து எடுத்துட்டு போய் வேர்க்கால் கிட்ட கொடுத்து அந்த வேர் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ வந்து உங்களோட வேர்க்கால் கிட்ட கொடுத்துக்கும் போது உங்க வேர் வந்து ஈஸியா வந்துட்டு அந்த தேவையான பொட்டாஷ் சத்தை வந்து மண்ல இருந்து எடுத்துக்கும். இதோட பெனிஃபிட்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா எதுக்காக வந்து பொட்டாஷ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பூக்களும் பழங்களும் நல்லா டெவலப் ஆகிறதுக்கும், அதாவது நான் சொன்ன மாதிரி ஈல்டுக்கு, அதாவது காய்கறி செடியா இருந்துச்சு அப்படின்னா நிறைய வந்துட்டு ஈல்டு கிடைக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பூக்கள் நீங்க வந்துட்டு ஃபிளவரிங் மல்லிப்பூ இந்த மாதிரியான பூக்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த மொட்டுகள் கொட்டாம இருக்கிறதுக்கும் நல்ல பெருசா பூக்கள் நல்லா பெருசா நல்லா ஆரோக்கியமா வளர்றதுக்கும் இந்த பொட்டாஷ் வந்து சப்போர்ட் பண்ணும். அடுத்து இதோட மெயின் வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பொட்டாஷ் வந்துட்டு பிளான்ட் growth ஹார்மோன், அதாவது ஒவ்வொரு பிளான்ட்லயுமே இப்ப எப்படி ஹியூமனுக்கு வந்துட்டு growth அண்ட் டெவலப்மெண்ட்ஸ்க்கான ஹார்மோன் வந்து இயற்கையாவே உள்ள சுரந்துட்டு இருக்கோ அதே மாதிரிதான் வந்துட்டு ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் வந்துட்டு growth ஹார்மோன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளான்ட்ஸுக்கு வந்து இயற்கையாவே வந்து growth ஹார்மோன் இருக்கும். ஸோ அந்த growth ஹார்மோனையும் வந்துட்டு டெவலப் பண்றது, ஏன்னா growth ஹார்மோன் டெவலப் ஆனாதான் உங்களுக்கு ஈல்டு வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதை டெவலப் பண்ணி கொடுக்கறதும் பொட்டாஷ் வந்து பண்ணுது. அடுத்து பிளான்ட்ஸ் வந்து டிசீசஸ் ஏதாவது நோய் தாக்குதல் கிளைமேட்டிக் கண்டிஷன்னால இப்போ வந்து அதாவது சம்மர் சீசன்ல அதிக நிலையான காலங்கள்லயும் வந்துட்டு விவசாயம் பாதிக்கப்படும். அதிக மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் வந்துட்டு விவசாயம் வந்து பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப பாதிக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல கூட நீங்க பொட்டாஷை வந்து தொடர்ந்து உங்களோட பயிர்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு 80% இருந்து 85% வரைக்கும் நீங்க அந்த நோய் தாக்குதலோ இல்ல அது எந்த ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷனால பயிர்கள் வந்து பாதிக்குதோ அதை வந்து நீங்க தடுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இது வந்து லிக்விட் ஃபார்ம்ல திரவ வடிவில் இருக்கிறதுனால இப்போ மழைக்காலங்கள்ல எல்லாம் நீங்க இதை வந்து
கீழே தண்ணியில கட்டு தண்ணியிலயோ இல்ல தண்ணி பாய்ச்சும் போதோ கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு மழை அதிகப்படியான மழை காரணமா அது வந்து ஈஸியா எடுத்துக்காது, மண்ணில் வந்து அது தங்கி இருக்காது. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்துல நம்ம இதை வந்து திரவ வடியில இருக்கனால ஈஸியா வந்து ஸ்ப்ரே பண்ணி இலை வழியாவும் கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா தாவரத்தை வந்து நோய் தாக்குதல்லையும் இந்த மாதிரியான பருவநிலை காலங்கள்னால ஏற்படுற பாதிப்புலயும் இருந்துட்டு நம்ம தவிர்க்கலாம், தாவரத்தை வந்து பாதுகாக்கலாம். சோ இதை வந்து நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி ஒயிட் பொட்டாஷ் வந்து பயன்படுத்துற இடத்துல வந்து ரீப்ளேஸ்மெண்டா நம்மளோட பயோஃபிட்டோட கே வந்து நம்ம பயன்படுத்தலாம். சோ இந்த என்பிகே வந்துட்டு பயன்படுத்துறதுனால என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு கெமிக்கல்ல வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துற யூரியா ஆகட்டும், பொட்டாஷ் அதாவது ஒயிட் பொட்டாஷ் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சாலிட் ஃபார்முலா இருக்கிறதுனால நீங்க அதை வந்து கைகள்ல தான் எடுத்து தூவுற மாதிரி இருக்கும், ஃபீல்டுல அப்ளை பண்ணுவோம். பட் இது வந்து திரவ வடிவில் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா இருக்கும். யூரியாலாம் வந்து மூட்டை மூட்டையா எடுத்துட்டு போய் காட்டுக்குள்ள பயன்படுத்தணும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் பாட்டில் இருக்கிறதுனால நீங்க ஈஸியா எடுத்துட்டு போய் வந்து உங்களோட ஃபீல்ட்ல வந்து பயன்படுத்தலாம். அடுத்து வந்து இது வந்து திரவ வடிவில் இருக்கிறதுனால ஸ்ப்ரே பண்ணியும் கொடுக்கலாம். அதாவது கீழே வந்து மண்ணில் கொடுக்க முடியாத காலகட்டங்கள்ல வந்துட்டு டைரக்டா வந்து இலை வழியா வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கலாம், நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸ்ப்ரே பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 80% வரைக்கும் அது வந்து ஈஸியாவே வந்துட்டு அதோட நியூட்ரிஷன் வந்து அந்த தாவரம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு சப்போர்ட்டா இருக்கும். நம்மளோட என்பிகே வந்து பாத்தீங்கன்னா கம்பேர்ட் டு உங்களோட கெமிக்கல் ஃபர்டிலைசரை விட ரிசல்ட் ஈல்டுலயும் தாவரத்தோட வளர்ச்சி எல்லா விதத்திலயுமே வந்து ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா பெட்டராவே இருக்கும். அதை பயன்படுத்திட்டு இருந்ததை விட கண்டிப்பா ஈல்டு வந்து ஒரு 30% வரைக்கும் நம்ம ஜாஸ்தியாவே வந்து எடுக்கலாம். அதே சமயம் விலையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு கம்மி தான். கெமிக்கல் ஃபர்டிலைசரை கம்பேர் பண்ணும்போது இதோட விலையும் வந்துட்டு கம்மி தான். இப்போ வந்து கெமிக்கல் யூரியாலாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்துல ஒரு அளவு பயன்படுத்துறோம்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு நான் சொன்ன மாதிரி அதிக அளவு தான் பயன்படுத்துற மாதிரி இருக்கும். ஆனா பயோஃபிட்ல இருக்க அளவு கொடுத்தாலே போதும். ஏன்னா உங்களோட மண் வந்து பயன்படுத்தும் போது உயிர் உள்ள ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த மண்ணா மாறிடும். அதனால அதோட அளவுகள் ஆகப்பட்டது வந்து போக போக குறைஞ்சிட்டு தான் போகுமோ இல்லையா, அதிகமாகாது கண்டிப்பா. அதனால உங்களுக்கு வந்து இது ஒரு லாபகரமான இயற்கை விவசாயத்துக்கும் வந்துட்டு நம்மளோட என்பிகே வந்து சப்போர்ட்டிவா இருக்கு. அடுத்து இதோட பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா என் வந்துட்டு 1 லிட்டர்ல அவைலபிளா இருக்கு. எம்ஆர்பி வந்து 600 ரூபாய். பாஸ்பரஸ் பியும் 1 லிட்டர் எம்ஆர்பி 600. கே பொட்டாஷ் வந்துட்டு 1 லிட்டர் எம்ஆர்பி வந்து 600 ரூபாய். ஸோ இது டோட்டலா வந்துட்டு ஒரு காம்போ பேக்கா வாங்கணும் அப்படின்னா 1800 ரூபாய் வரும். அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நீங்க எல்லா வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். பல வகைகள் ஆகட்டும், காய்கறி செடிகள், பூக்கள், அப்புறம் வந்துட்டு மரங்கள், தென்னை மரம், இந்த மாதிரி எல்லா வகை பலாமரம், அடுத்து வந்துட்டு டீ எஸ்டேட், இந்த மாதிரி எந்த இதுக்கு கிராப்ஸ் வந்துட்டு A to Z எல்லா பிளான்ட்டுக்குமே நீங்க இதை வந்து பயன்படுத்தலாம். அதாவது பிளான்ஸ்ல வந்து 2 வெரைட்டி இருக்கும், ஷார்ட் டேர்ம் கிராப், லாங் டேர்ம் கிராப். அப்படி குறுகிய கால பயிர், நீண்ட கால பயிர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ குறுகிய கால பயிர்கள் எந்த பயிரா எடுத்துக்கிட்டாலும் பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா வந்துட்டு 1 ஏக்கருக்கு வந்து 1 லிட்டர் வந்து பயன்படுத்தணும்னு சொல்லுவோம். அது வந்துட்டு இதோட பயன்பாட்டு அளவு பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. தாவரத்தோட தன்மைக்கு ஏற்பவும் மண்ணோட தன்மைக்கு ஏற்பவும் அதோட அளவுகள் வந்து அப்பப்போ மாறும். அதனால வந்துட்டு நீங்க இதை வந்து எப்படி பயன்படுத்தணும், எக்ஸாக்ட் ப்ரொசீஜர் எப்படி அப்படிங்கிறது அந்த தாவரத்துக்கு கொடுக்கும்போது உங்களோட சீனியர் லீடர்ஸ் கிட்ட வந்து நீங்க கன்சல்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்துட்டு இதை வந்துட்டு குறுகிய கால பயிரா இருந்தா ஒரு 3ல இருந்து 4 முறை வந்துட்டு ஒரு 15 நாட்களுக்கு இடைவெளி விட்டு நீங்க இதை வந்து கொடுக்கலாம். என்பிகே அப்படிங்கிறது வந்துட்டு நீங்க கொஞ்சம் அதிக அளவுல கொடுத்துட்டாலோ இல்ல கம்மி அளவுல கொடுத்துட்டாலோ வந்து பெரிய அளவுல வந்து மண்ணுக்கு வந்து பாதிப்பெல்லாம் ஒன்றும் ஏற்படாது, தாவரத்துக்கும் பாதிப்பு ஏற்படாது. ஏன்னா நம்மளோடதுல எதுவுமே வந்துட்டு கெமிக்கல் கிடையாது. அதனால வந்துட்டு நுண்ணுயிர்கள் தான். ஸோ வந்துட்டு எக்ஸாக்ட் அளவு அப்படிங்கறது வந்து நினைச்சு ரொம்ப பயந்து கொடுக்க தேவையில்லை. ஸோ இதுக்கு வந்து நீங்க என்ன அளவு அப்படிங்கறத வந்து நீங்க அப்போ கொடுக்கும்போது நீங்க கேட்டுக்கோங்க. இதோட எக்ஸ்பைரி டேட் பாத்தீங்கன்னா பேக்லயே வந்து டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இருக்கும். ஸோ அதுல இருந்து 1 வருஷம் வரைக்கும் நீங்க இதை வச்சு பயன்படுத்தலாம். ஸோ ஒரு லாபகரமான இயற்கை விவசாயம்க்கு தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம பயோஃபிட் என்பிகே அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். ஏன்னா வந்துட்டு இது வந்து ஈல்டை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், தாவரத்தோட growth எல்லாமே உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதே சமயத்துல வந்து இது வந்து 0% சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை. இதை பயன்படுத்துறதுனால விவசாயிகளுக்கும் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லை, மண்ணுக்கும் நல்ல ஆரோக்கியம், தாவரத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமான வளர்ச்சியும் ஈல்டும் எடுக்கக்கூடியது.